நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை என்று தாவீது சவுலை குறித்து பேசிய இந்த வார்த்தைகளில் திருப்பொழிவின் ஆற்றலை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் எல்லோரும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறோம் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக. இதோ ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கவே இந்த அற்புத அருட்சாதனத்தை உங்கள் மீது வைத்தார். இந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம். இன்று திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்கிற பல்லவியை நாம் பாடி துதிக்கிற போது கடவுள் எவ்வளவு இரக்கம் அருளும் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த திருப்பொழிவின் வழியாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்திய தேவன், திருமுழுக்கின் ஆழத்திலே உயர்த்திய ஆசீர்வாதத்தின் கடவுள். ஞாயிற்றுக்கிழமை இந்த திருமுழுக்கில் குருத்துவத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி ஓடிச் செல்ல, ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உணர்வுள்ள பிள்ளைகளாக இந்த வரிகளை பாடி துதிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. அவர் செய்த கனிவான செயல்கள் எதையும் மறவாதே என்று அழைப்பு விடுக்கிற திருப்பாடலினுடைய வரிகளை நினைத்து பார்க்கிற நாம், கடவுள் இந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பேணி வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய இரக்கம் நம்மை தாங்கி இருக்கிறது. நன்றி செலுத்தி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும்
ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் நம்மை மன்னித்து ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை குணமாக்குகிறார், படுகொலியினின்று உன் உயிரை மீட்கிறார் என்கிற வார்த்தைகளினுடைய அடையாளங்கள் எல்லாம் அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிற தேவன், தூய்மைக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல விரும்புகிற தேவன். இந்த தெய்வத்தினுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம் அவர் அவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மேற்கிலிருந்து கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்ட கடவுளாக இருக்கிறீர். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உம்மை நோக்கி ஓடி வருகிற இரக்கத்தின் பிள்ளைகளாக, நன்றியின் பிள்ளைகளாக நாங்களும் விளங்க எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.